இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.5ல இருக்க செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கே நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்து 2 எக்ஸ்பிரஷனை நம்மளை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பொதுவாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே இந்த தனித்தனியாக இருக்க இந்த டேர்ம்ஸ் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸுமே அடுத்த எக்ஸ்பிரஷனில் இருக்க ஒவ்வொரு தனித்தனி டேர்ம்ஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். எப்படி அப்படின்னா, இங்கே மல்டிப்ளை தான். இங்கே ரெண்டு எக்ஸ்பிரஷன் நம்மளை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்தில் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா ப்ராக்கெட் அப்படின்னாலே இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு ரெண்டு எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது 4x² ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 4x² நம்ம 3x கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், 2 கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது 4x² 3x - 2 நம்ம இப்போ எழுதிக்கலாம். அப்போ தான் இந்த 4x நம்ம உள்ள ரெண்டு டேர்ம்னாலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இங்கே 9 இருக்கா, இந்த 9மே இந்த 3x கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், 2 கூடயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ +9 எழுதிக்கிறோம், 3x - 2 நம்ம எழுதிக்கிறோம். தென் இப்போ உள்ளே கொண்டு போகலாமா? இந்த 4x² நம்ம உள்ளே கொண்டு போகும்போது 4x 3x ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12, x² x, அதாவது x 2 டைம்ஸ் இங்கே இருக்குது, x 1 டைம் இருக்குது. டோட்டலாக நமக்கு x 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. தென் 4 2s are 8, x² இங்கே இருக்குது, இங்கே வேரியபிள் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம x² எழுதிக்கலாம். ஆனால் +4 - 2, +4 × -2 நமக்கு -8, ஏன்னா +× மைனஸ். தென் இங்கே 9ம் அதே மாதிரி நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். இங்கே 9 3s are 27, +9 இருக்குது, ஸோ +27. 9 3s are பண்ணிட்டோம். இங்கே வேரியபிள் இல்லை, ஆனால் இங்கே வேரியபிள் இருக்குது. அப்போ எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் x இருக்குது. தென் 9 2s are 18, 9 3s are 27, 9 2s are 18. ஆனால் இங்கே என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால் மைனஸ் இருக்குது. அப்போ +× -18. அவ்வளோதான். இதோட இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரு. நம்ம டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமானது.